ஆமேன் என்று சொல்லலாமா? வாசஸ்தலத்தில் எப்பவும் துதி இருக்கணும். ஆமாம், ஏன்னா அந்த வாசஸ்தலத்தில் துதியோடு தான் நுழைய முடியும், துதியோடு தான் உள்ளே போக முடியும். அதனால் நான் ஒரு வாசஸ்தலம், நான் ஒரு வாசஸ்தலம். ஆமாம், வேதம் சொல்லுகிறது பூமியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், டேடி நம்மளை இந்த நாட்களில் நடத்துறதை வச்சு என்னால் ஒன்றை கணிக்க முடியுது. என்னன்னா, அஸ்திவாரத்தை பயங்கரமாக நம்ம மேலே போட்டுட்டு இருக்கிறாரு டேடி. ஏன்னா இனி நம்ம கட்ட போகிறது பயங்கரமாக இருக்க போகிறது. நம்மளை கொண்டு தேவன் செய்ய போகிறது. செலக்ட் பீப்புளை, செலக்ட் மெம்பர்ஸை, செலக்ட் பர்சனை கூட்டிட்டு வந்து டேடி பயங்கரமான ஒரு காரியத்தை நமக்குள்ள ஒரு அஸ்திவாரம் போட்டு கொண்டிருக்கிறத என்னால் விளங்கி கொள்ள முடியுது. ராஜ்யம், நான் ஒரு ராஜ்யம், நான் ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறதுல டேடி இன்னைக்கு நம்மளோடு கூட பேசுறாரு. அப்போ நான் ராஜ்யமா மாறணும்னா எந்த நேரமும் துதிக்கணும். துதிதா. ஏனெனில் பரலோகத்தில் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாம அவரை துதித்து கொண்டிருந்தாங்க. அப்ப துதி எடுத்தா துதிதா. ஆமா, பரலோக வாசலுக்குள்ள அல்லது பரலோக ஸ்தலத்துக்குள்ள அல்லது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையணும்னா நான் ஒரு வாசஸ்தலமா மாறணும். மகிமை நம்மளை. நான் கடந்த நாட்களில் உங்களிடத்துல சொன்னேன். ஆசாரிப்பு கூடாரத்தில் சித்தி மரம் பொன்னினால் மூடப்பட்டது. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் உள்ளும் புறமும் பொன்னினாலேயே செய்யப்பட்டது. அப்ப நான் ஒரு ஆலயமாய் இப்ப மாறிக்கொண்டிருக்கிற தேவ ராஜ்யமாய் நான் ஒரு ஆலயம். தேவன் தினம் தங்கி வேலை செய்கிற நான் ஒரு ஆலயமா மாறறேங்கிறதுக்கு அடையாளமாக நான் ஒரு ஆலயமா மாற போறேங்கிறதுக்கு அடையாளமாக இதே பாடலை திரும்பவும் பாடி ஓ எஸ் லார்ட், ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் துதித்து பாடுகிறேன்னு சொல்லி. பரலோக தந்தைய பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீங்கதான், ஆண்டவரே. அந்த பூமியில உம்முடைய பரலோக வேலையை செய்கிறதுக்கு என்னை நீங்க நியமித்திருக்கிறீங்க. பூமியில பரலோக வேலையை செய்கிறதுக்கு பூமியில என்னை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆண்டவரே, என்னை ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கீங்க, நீங்க என்னை ஒரு பிரதிநிதியா வச்சிருக்கீங்க, நீங்க உங்க ஸ்தானாதிபதியா என்ன பூமியில வச்சிருக்கீங்கங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே, பலகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான்,
உம்மைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. நல்ல இடங்களில் வைத்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வினில்லை. நன்மையோ கிருபையோ வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். நன்மையோ கிருபையோ வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். நன்மையோ கிருபையோ வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். நன்மையோ கிருபையோ வாழ்நாளெல்லாம் தொடர. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. நல்ல உயர்த்துங்க. பரலோக தந்தையே பரலோக தந்தை பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவரும் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுக வந்தோ. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுக வந்தோ. ஒரு மனதோடு எல்லாரும் ராஜ்யத்தினுடைய அந்த வாசஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு அடையாளமாக நல்லா என்ன தொழுக வந்தோ. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிட. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமோ நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்கள் நல்லா உயர்த்துங்க. அவருடைய நாமம் உயர்த்தப்பட தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். அந்த விசுவாசத்தோடு கூட நல்ல ஆமே ஆமே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி நல்லா ஆமா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவருடைய மகிமையை ரிசீவ் பண்ற வரைக்கும் அவரோட இணைஞ்சு தந்தையே
தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்த பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த பரலோக மகிமை நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. பரலோக மகிமை நமக்கு பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே. பரலோக தூதர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை விட்டுட்டு இஸ்ரவேலின் என்ஜனோ, என்ஜனோன்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில அவர் இறங்கி வந்திருக்கிறபடினால கடந்த நாட்களில் எனக்குள்ள ஒரு வார்த்தையை டேடி வச்சுட்டே இருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல உங்ககிட்ட, ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, அல்லது அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக டேடி இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு. பவர் ஆஃப் கிங்டம், பவர் ஆஃப் கிங்டம் இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண. ஆமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல அந்த ராஜ்யத்துல எந்த நேரமும் துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். அதுதான் ராஜ்யத்தினுடைய மகிமை, அதுதான் ராஜ்யத்தினுடைய மகிமை, அதுதான் ராஜ்யத்தினுடைய மகிமை. எந்த நேரமும் துதிக்கணும், அதுதான் ராஜ்யத்தினுடைய மகிமை. ஒரு நாள் டேடி என்கிட்ட இதை சொல்லிகிட்டே இருந்தார். என்கிட்ட சொன்னார், இந்த வேர்டை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு புரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம், இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தார். அப்போதான் தெரிஞ்சிச்சு, இனி இந்த பூமியில நாம் ஸ்தாபிக்க போகிற அவருடைய ராஜ்யம் முடிவிராது, முடிவிராது, முடிவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தேவன் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு. முடிவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வளருகிறே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வளருகிறே. ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே. எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே.
உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தேவனுடைய ஒரு பெரிய வேலைக்காக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்கம்மா. தேவனுடைய பெரிய வேலைக்காக. ஆமா டாடி நம்மளோடு கூட பேசுற வார்த்தைகளை வைத்து பார்க்கிற பொழுது ஏசப்பாவுடைய ஒரு பெரிய வேலைக்காக தேவன் நம்மளை நியமித்து இருக்கிறாரு. ஒருவேளை உலக மனிதர்களினால நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். மனிதர்களுடைய நிந்தையான வார்த்தைகளினால ஒருவேளை கூனி குறுகி மனிதர்கள் உங்களை ஒருவேளை உருப்படாதவங்க, ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒருவேளை உங்களை ஒதுக்கி இருக்கலாமா. ஆனா ஒண்ணு தெரியுமா, பரலோக வேலைக்காக அற்பமா எண்ணப்பட்ட ஒன்றுக்கு உதவாத உங்களை கொண்டுதான் கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய உங்களுக்குள்ள துவக்கி இருக்கிறார். அதனால ஒருவேளை மனிதர்களினால நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வெறுமையான படகாக நீங்க இருக்கலாமா. ஆனா பரலோக ராஜாவுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட இன்னும் ஒரு முறை அப்படியே என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே
தகப்பனே அந்த உணர்வோடு நீ கலந்திருக்கிறீங்கிற அந்த விசுவாசத்தோடு என் உணர்வை நான் உம்மை துதிப்பேன், என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். அழகான என் அழகான 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 இயேசு, என் அழகான 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 இயேசு, என் அழகான இயேசு, என் அழகோடு கலந்து
ஒண்ணு தெரியுமா, சத்தியம் உங்களுக்குள்ள வர வர, வார்த்தை வர வர, உங்க DNA உங்க குரோமோசோம்களை எல்லாம் மாற்றத்தை டாடி தந்துக்கிறார் அல்லவா. அந்த உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்குது அல்லவா, அந்த உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்குது அல்லவா. ராஜாவுக்காக, தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வு நல்ல உங்களுக்குள்ள இன்னும் கரங்களை தட்டி, ஓ எஸ் லார்ட், இன்னும் நாங்க ரிலீஸ் பண்றோம். அந்த உணர்வுகளுக்குள்ள, டிஎன்ஏக்குள்ள, எங்களுடைய குரோமோசோமுக்குள்ள, ஜீனுக்குள்ள, ஓ எஸ் எஸ், அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வுக்குள்ள எங்களுக்குள்ள மாற்றம், 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 அந்த உணர்வுகளுக்குள்ள எங்களுக்குள்ள. ஆமா ஆமா ஆண்டவரே, இனி உலகத்துக்காய் அல்ல, என் தேவனுக்காக வாழுகிற அந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிறீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்படியே மயில்டா அந்த வார்த்தைய, அப்படியே மயில்டா. என் உணர்வான 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 இயேசுவே, என் உணர்வான 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 இயேசு, என் உணர்வான, என் உணர்வுல, என் உணர்வுல நீங்கதான். நான் எழுந்தாலும் நீங்கதான், நடந்தாலும் நீங்கதான், படுத்தாலும் நீங்கதான். என் உணர்வெல்லாம் நீங்கதான், என் உணர்வுல நீங்கதான்ப்பா இருக்கிறீங்க. என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். ஒரு தர உணர்வான, என் உணர்வான 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 இயேசு, என் உணர்வான 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 இயேசு, என் உணர்வான இயேசு, என் உணர்வோடு கலந்து, என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். நீங்களுடைய அந்த உணர்வுக்குள்ள, 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 நீங்களுடைய அந்த உணர்வோடு, 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 ஆமா ஆமா ஆமா, ஞானத்தின் உணர்வின் ஆவியையும், ஞானத்தின் உணர்வின் ஆவியையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இணைஞ்ச அந்த உணர்வோடு, அந்த உணர்வோடு, அந்த உணர்வோடு உணர்வாக, உணர்வோடு உணர்வாக ஆழம், ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. வேதத்துல வாசிக்கிற சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொல்லி தேவன் ஆமா சாமுவேலிட்டு சொன்ன பொழுது அவன் ராம் முழுவதும் அழுதான். ஏனால் டேடியினுடைய, தேவனுடைய அந்த உணர்வை விளங்கி கொண்டான். அந்த உணர்வை விளங்கி கொண்டபடியினால, ஐயோ தேவன் தான் மனஸ்தாபப்படுறாரு, தேவன் துக்கப்படுறாருங்கிற அந்த உணர்வுகளை விளங்கி கொண்டவன் இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு தாங்க. கேளுங்க ஆண்டவரே, உங்க உணர்வுகளை, உங்க உணர்வுகளை, உங்க உணர்வுகளை, உங்க உணர்வுகளை விளங்கி கொள்ற ஆழம், ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆழம், ஆழத்தை நோக்கி, உங்க ஆழத்தின் உணர்வு டேடியினுடைய ஆழத்தின் உணர்வு இணையணும். உங்க ஆழத்தின் உணர்வு டேடியினுடைய ஆழத்தின் உணர்வு இணையணுங்கிற, இணையணும், இணையணும், இணையணும். ஆழம், ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆழம், ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆழம், ஆழத்தை நோக்கி, உங்க ஆழமும் டேடி ஆழமும் இன்னைக்கு இணைஞ்சே ஆகணும், இன்னைக்கு இணைஞ்சே ஆகணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்க மேல வைங்க. எல்லாரும் 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 அப்படிப்பட்ட ஆழம், ஆழத்தை நோக்கி, ஆமா ஆழம், ஆழத்தை நோக்கி உணர்வோடு, 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 உணர்வோடு இணைந்து கொள்ற அந்த கிருபைய. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு உணர்வில்லாத நிறைய ஜனங்கள், ஏண்டடிமா இன்னைக்கு நம்ம வழி தவறி போறோம், ஏண்டடிமா இன்னைக்கு நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். அவருடைய உணர்வுகளை விளங்கி கொள்ள முடியாதது நிமித்தமாக விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, இன்றைய நாளிலிருந்து உங்க உணர்வுகளை விளங்கி கொள்ளுகிற அந்த கிருபை எனக்கு நீங்க தந்து விட்டீங்கிற விசுவாசத்தோடு நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, லாக்கா தாடா ராபா, தாடா ராபா, அந்த உணர்வுகளை, உணர்வுகளை உணர்வோடு உணர்வாக அந்த டிஎன்ஏக்குள்ள, குரோமோசோம், என்னுடைய டிஎன்ஏக்குள்ள, குரோமோசோமுக்குள்ள தேவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற, தேவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற, தேவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, கேளுங்க கேளுங்க, அந்த கிருபை, தேவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை எங்க மேல, எங்க மேல
தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. நீர் அப்படியே எங்களை ஆண்டவரே பழக்குவிக்கிறீர். அப்படியே நீர் எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர். அப்படியே எங்களை ஆட்கொண்டிருக்கிறீர். எங்களை ஆக்குப்பை பண்ணி இருக்கிறீர். எங்களை ஆளுகை செய்து வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி அமருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.